ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 3 எபிஷியன்ஸ் சாப்டர் 1 verse 3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல எபேசு நிருபத்தை எழுதும்போது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுவும் எங்க? உன்னதங்களிலே அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த எபேசு நிருபத்தில் 6 அதிகாரம் இருக்குது. இந்த 6 அதிகாரத்தை 2 பகுதியாக நம்ம பிரிக்கணும். முதல் 3 அதிகாரம், அதற்கு பின்னதாக 3 அதிகாரமாக ரெண்டு பகுதியாக பிரிக்கணும். முதல் 3 அதிகாரம் தேவன் நமக்கு என்னென்னலாம் செய்தார் அப்படின்றத விவரிக்குது. பிந்தின 3 அதிகாரம், 4 அதிகாரம், 5 அதிகாரம், 6 அதிகாரம் நாம் தேவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத விவரிக்குது. அப்படி நமக்கு தேவன் என்ன செய்தார் என்பதை விவரிக்கும் வண்ணமாக இந்த 1 அதிகாரத்தில் உன்னதங்களில் உள்ள சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆசீர்வாதம் அப்படின்னா என்னது? ஆசீர்வாதம்னா என்னது? ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி இருப்பான் அப்படின்றத நீதிமொழிகள் 10 அதிகாரம் 22 நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். The blessing of the Lord makes one rich. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். The blessing of the Lord makes one rich. ரிச்ன்னு போட்டிருக்குது. அப்போ ரிச் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, பணக்காரன், அவன்தான் ஐஸ்வர்யவான். யார்கிட்ட நிறைய பணம் இருக்குதோ அவன்தான் ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எண்ணங்கள் அப்படியாக ஓட ஆரம்பிக்குது. இந்திய தேசத்தில் ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அல்லது உலகளாவியில் ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு இயேசு இல்லைன்னா அவன் இயேசுவை அற்றவனாக, ரட்சிப்பில்லாதவனாக அவன் இருப்பானேயானால், கிறிஸ்துவுக்குள் இல்லாதவனாக இருப்பானேயானால் அவன் தரித்திரன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் அவன் ஐஸ்வர்யவான் இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யம் என்கிற ரிச்சஸ், அந்த ரிச்சஸ் எதை குறிக்குதுன்னு சொன்னால் பணத்தை இல்லை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பணம் தான் ரிச்சஸ்ன்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தில் பலவிதமான ஆசீர்வாதங்கள், அதாவது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னா அவருடைய ஐஸ்வர்யங்களுக்கு அளவில்லை. அப்போ அந்த ஐஸ்வர்யம் எப்படி வருது? கிருபையாக வருது, இரக்கமாக வருது, தயவாக வருது, நன்மையாக வருது, ஆண்டவருடைய ரட்சிப்பாக வருது, சந்தோஷமாக வருது, சமாதானமாக வருகிறது, நிம்மதியை தருது. இப்படி ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கிறது தான் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம். பெரிய 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 பணக்காரங்க இருப்பாங்க, அவங்க யோசிச்சுட்ருக்கிறாங்க நாங்கள் தான் ஐஸ்வர்யவான்னு. நிச்சயமாக அவங்க ஐஸ்வர்யவான் இல்லை. அவங்க தேவனுடைய பார்வையில் தரித்திரர். அவங்க பாவர்ட்டியில் தான் வாழ்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் பணம் இருக்கிறத ஒழிய சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ரட்சிப்பு இல்லை, இயேசு இல்லை, அவங்க நிம்மதி இல்லை. அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு அஷூரன்ஸும் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு பேக்கேஜாக தரார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜில் எல்லாமே அடங்கும். அதில் உங்களுடைய தேவைகள், அன்றாட தேவைகளும் அடங்கும். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ இன்னது தேவை என்பதையும் ஆண்டவர் அதில் பூர்த்தி செய்து அந்த ஐஸ்வர்யத்துக்குள்ளாக அதுவும் அடங்கும் என்பது தான் உண்மை. அப்போ என்னென்ன ஐஸ்வர்யங்கள் என்று நம்ம பார்க்கும்போது, இங்கே எபேசியர் 1 அதிகாரம் 7 வாசிக்கிறோம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். கிருபையின் ஐஸ்வர்யம். ரெண்டாவது,
எபேசியர் 1:18 தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். அப்போ என்னது? ரெண்டாவது, மகிமையின் ஐஸ்வர்யம், riches of his glory. மூன்றாவது, 2:4 வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்று பார்க்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம். அப்போ பார்க்குறோம் கிருபையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், இப்படியே அடுக்கிட்டே போகலாம். ஆனால் பவுல் என்ன சொல்லிடுறாரு, இப்படி நான் ஒவ்வொரு ஐஸ்வர்யத்தையாக நான் சொல்லிட்டு போனால் எனக்கு நேரம் பத்தாது, எழுதுறதுக்கு இடம் பத்தாது, அதனால் ஒரே வார்த்தையில் நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி முடிக்கிறாரு பாருங்க. எபேசியர் 3:8 வாசிக்கிறேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லிட்டாரு? அளவற்ற ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லிட்டார். அன்சர்ச்சபிள் ரிச்சஸ். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்ம முதல்ல எந்த வசனத்தை வாசித்தோம்? 1:3 வாசித்தோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். எப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை தரும்? அளவற்ற ஐஸ்வர்யத்தை தரும். அளவற்ற ஐஸ்வர்யத்தை தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறாரு. அதனால் பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ நான் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு, நம்ம அந்த ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்கலை, அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து நமக்கு அறிவில்லை, நம்ம ஐஸ்வர்யவான்கள் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு இல்லை. அதனால தான் நமக்கு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை. நம்மளை ஆண்டவர் பாருங்கள் எல்லாத்தையும் ஹேஸ் பெய்டு, எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் சம்பாதித்து செலுத்தி விட்டார். நம்ம எல்லாத்துக்குமே ஆண்டவர் நமக்கு ஆல் இன்க்ளூசிவ், எல்லாமே அதில் உள்ளடங்கும், எல்லாமே அதில் உள்ளடங்கும். அப்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு இனிமேல் தான் ஆசீர்வாதம் கிடையாது, ஆசீர்வதித்து இருக்கிறாருன்னு தான் வசனம் போட்டிருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் அவருடைய ஆசீர்வாதம், சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். எப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை தரும்? அளவற்ற ஐஸ்வர்யத்தை தரும், அளவற்ற ஐஸ்வர்யத்தை தரும். ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் அந்த அளவற்ற ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், மறுபடியும் சொல்கிறேன், அது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தில் உங்களுடைய அன்றாட தேவையும் அடங்கும், அன்றாட தேவையும் அடங்கும். உங்கள் சரீர சுகம் அடங்கும், உங்கள் பலன் அடங்கும், உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் அதில் அடங்கும், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எல்லாமே இட்ஸ் அ பேக்கேஜ். அது எல்லாமே ஒரு ஆண்டவர் உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ், எல்லாமே உள்ளடங்கியதாக ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆதலால் பிரியமானவர்களே, தர்மியான இந்த நல்ல நாளிலே இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாங்கள் தியானிக்க கேட்டோம். அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் என்றால் அளவற்ற ஐஸ்வர்யத்தை தரும் என்பதை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை தந்து நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். வசனம் கேட்ட ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். கிருபைக்கு தாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. Praise the Lord.